ஜோதி சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குன்னு ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கு. தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி, 10 பல் வெள்ளைப்பூடு எடுத்துருக்கு, 3 பச்சை மிளகா, மல்லி இலை, கருவேப்பிலை எடுத்துருக்கு, தேங்காய் சில்லு எடுத்துருக்கு, ஒரு பெரிய பல்லாரி எடுத்து நறுக்கி வச்சுருக்கு. அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கியிருக்கு. மல்லி சீரகத்தி வறுத்து வச்சுருக்கு. இதையும் இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மற்றப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்தாச்சு. 1/2 கிலோ ஊளி மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் வேணுனாலும் எடுத்துக்கிங்க. அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கு. இப்போ இது கூட நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட கடுகு போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். 10 பல் வெள்ளைப்பூடி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கலாம். இது வதங்குற நேரத்தில் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச மல்லி சீரகத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை திரிச்சு எடுத்தாச்சு. இது கூட தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட அரைச்சிச்சு விழுதை போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி இது கூட போட்டுக்கலாம். பொடி போட்டுக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கு. இதை கரைச்சி ஊற்றிக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ புளியை ஊற்றிக்கலாம் உள்ளக்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஐயா. இது நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு உப்பு பத்தலை, அதனால் நாங்கள் உப்பு போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்குது. இது கூட மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து நல்லா வெந்தோடனே மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ வந்து மீன் நல்லா வெந்துருச்சு. மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இதேமாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.